வெல்கம் டு ஐடிஎம் ஆக்டேஸ் ஆல்ரெடி சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்கப்பட்ட ஜேடிஓ கால்வருக்கான கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் அப்படின்ற ட்ரேடுக்கு பார்த்துட்ருக்கோம். இதில் டாப் 100 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா, இந்த சம்மந்தமான மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா இதுக்கான லிங்க்கு கீழே பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனோட இதுக்கு பே பண்ணிவிட்டு அதனுடைய பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வேணும். சரிங்களா? வாங்க, ஃபஸ்ட்டு கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற இதில் சரிங்களா 4 ஆப்ஷனில் விச் ஒன் இஸ் following is an example of an operating system கொடுத்துருக்கிறதுல எது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கேட்குறாங்க. எம்எஸ் விண்டோஸ். சரிங்களா? எம்எஸ் விண்டோஸ் மட்டும்தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வரும். வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட், டெஸ்க்டாப் இதெல்லாமே கிடையாது. சரிங்களா? இதெல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எம்எஸ் விண்டோஸ் சரிங்களா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மட்டும்தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வரும். சரிங்களா? அடுத்தது, which of the following is not one of the file management system in computer? அதாவது ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வராதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது எது பார்த்துக்கோம். டேட்டா பேக்கப்பு, டேட்டா ரெக்கவரி, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இது எல்லாமே வரும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இது கிடையாது. சரிங்களா? அப்போ ஜியூஐனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இது கிடையாது. அப்போ கொஷினில் வராது எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? மேனேஜ்மெண்ட்டில் வராது அல்லது அப்போ ஜியூஐ தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, விச் இஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்? கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேருடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, எதை வரும் அப்படின்னா இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ் வச்சு தான் கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர்ஸை சொல்ல வராங்க. சரிங்களா? எத்தனை ஜிபி ரேமு, எத்தனை சிபி ஸ்டோரேஜ், அது மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் விச் ஒர்க் இஸ் நாட் இன்வால்வ் ப்ராசஸ் தட் ஜென்ரேட் ஹீட்? அதாவது எந்த வேலை வெப்பத்தை உருவாக்கும் செயல்முறை உள்ளடக்கியது இல்லை அப்படின்னு கேட்குறேன். நாட் இன்வால்வ் த ப்ராசஸ் ஆஃப் ஜென்ரேட்டிங் ஹீட்டில் வராதது. சரிங்களா? அப்போ வெல்டிங் பண்ணால் ஹீட் வரும், கட்டிங் பண்ணால் ஹீட் வரும், பிரேசிங் பண்ணும்போது ஹீட் வரும். ஆனால் ப்ளம்பிங் பண்ணும்போது ஹீட் கிடையாது. சரிங்களா? ப்ளம்பிங்கில் கிடையாது. சரிங்களா? இப்போ ப்ளம்பிங்கிறது பைப் கனெக்ஷன் பண்ணுறது. சரிங்களா? வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் யூட்டிலைசிங் டெக்னாலஜி இன் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம்? கணினி அமைப்பின் அடிப்படையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அவசியம் அப்படின்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங். சரிங்களா? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் தான் முக்கியம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் தான் தொழில்நுட்பத்துக்கு முக்கியம். ஓகே. வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ரன்னிங் மல்டிபிள் அப்ளிகேஷன் சைமல்டேனியஸ்லி இன் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம்? ஒரு கம்ப்யூட்டரில் ஒரே நேரத்தில் பல வேலைகளை நம்ம பயன்படுத்துவதற்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கு நமக்கு என்ன பொருள் ரொம்ப அவசியம் அப்படின்னா ரேம். சரிங்களா? ரேம். அதுக்கு ஆர்ஏஎம், ரேண்டம் அக்சஸ் மெமரி முக்கியம். சரிங்களா? அடுத்தது, விச் இஸ் அப்லோடட் டு த ப்ராசஸர் மெமரி யூஸிங் தி ப்ரோக்ராமிங் டிவைஸ்? அதாவது எது அப்லோடர் இந்த ப்ராசஸர் விச் இஸ் அப்லோடர்னு கேட்குறாங்க. எந்த ப்ரோக்ராம் சாதனத்தை பயன்படுத்தி செயலி மெமரியின் பதிவேற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னா கம்பைலர்ட் கோடு. சரிங்களா? கம்பைலிங் த ப்ரோக்ராம் சொல்லுவோம். அது மாதிரி கம்பைலர்ட் கோடு. சரிங்களா? கம்பைலர்ட் கோடு தான் பதிவேற்றம் செய்கிறாங்க. அடுத்தது, விச் இஸ் த பிரெயின் ஆஃப் த பிஎல்சி? பிஎல்சியோட பிரெயினாக எது இருக்குது அப்படின்னா சிபியு. கம்ப்யூட்டரோட பிரெயினும் சிபியு தான். அதே மாதிரி பிஎல்சியோட பிரெயினும் கேட்டாலும் சிபியு தான். நம்ம வச்சுங்க. அடுத்தது, சிபிஆர் ஸ்டாண்ட்ஸ் பை. சிபிஆர் முழு வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. கார்டியோ பல்மனரி ரெஸ்கியூசேஷன். சரிங்களா? கார்டியோ பல்மனரி ரெஸ்கியூசேஷன், கார்டியோ பல்மனரி சுவாச முறை அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து, விச் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் 5S? சரிங்களா? 5S இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு கேட்குறாங்க. சார்ட்டு, செட் இன் ஆர்டர், ஷைனு, சஸ்ட் அது மாதிரி சொல்லுவோம். ஸ்டாண்டர்டைஸ். அதுக்கப்புறம்
இதில் சொல்லும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா 5Sல ஃபஸ்ட்டுன்றது எதை குறிக்குதுன்னா சார்ட்டை குறிக்குது. சரிங்களா, சார்ட், செட் இன் ஆர்டர், சரிங்களா, ஸ்ட்ரைன், ஸ்டாண்டர்டைஸ், அதுக்கப்புறம் சஸ்டெயின், அது மாதிரி வரும். சரிங்களா, அப்போ இந்த 5Sல ஃபஸ்ட்டு முதல் படி சார்ட்டு. செய்ரி, செய்டான், செய்சோ, செய்கிட்ஸ்கோ, செய்கிட்சுகே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜப்பான் நாட்டு மொழியில் வரும். சரிங்களா, ஓகே. ஏன்னா ஜப்பானியர் நாட்டிலாம் இது 5S மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. சரி, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி யூஸ்வலி ப்ரொடியூஸ் டேஷ் ப்ராடக்ட், அதாவது தொடர்ச்சியான செயல்முறையில் துறைகளை உற்பத்தி செய்வது எதுனா ஸ்டாண்டர்டைஸ் ஐட்டம். தரநிலைப்படுத்தப்பட்ட பொருளை தான் வந்து தொடர்ச்சியான, சரிங்களா, தொடர்ச்சியான செயல்முறை கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ், தொடர்ச்சியான செயல்முறையில் ஆட்டோமேஷன் மேம்படுத்துவது எது அப்படின்னா குவாலிட்டி அண்டு கன்சிஸ்டன்சி. குவாலிட்டி அண்டு தரம் மற்றும் நிலைத்தன்மை. தரம் மற்றும் நிலைத்தன்மை தான் வந்து என்ன பண்ணுது, கண்டினியூஸ் ஆட்டோமேஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுது. கண்டினியூஸ் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். சரிங்களா, நிலைத்தன்மை, நீடித்த தன்மை கிடைக்கும். அதுதான். ஓகே, பிஎல்சி இஸ் யூஸ்ஃபுல் இன் பேட்ச் ப்ரொடக்ஷன் ஃபார். பிஎல்சி வந்து பேட்ச் ப்ரொடக்ஷனுக்கு எந்த இதில் யூஸ் ஆகுது அப்படின்னா சீக்வன்ஸ் அண்டு கண்ட்ரோல். சீக்வன்ஸுக்கும் வரிசைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்பாட்டு, இந்த விஷயத்துக்கு பிஎல்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டோமேஷனுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டாலும் பிஎல்சி தான், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, விச் இஸ் த ப்ரைமரி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்க்ரீட் அண்டு ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங். டிஸ்க்ரீட்க்கும் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங்கும் உள்ள வித்தியாசம், உற்பத்தி வேறுபாடு என்ன அப்படின்னா கவுண்டபிள் காம்பனன்ட் டு கிரியேட் த ஃபைனல் ப்ராடக்ட். கவுண்டபிள், இறுதியாக உருவாக்கப்பட்ட பொருளின் எண்ணிக்கை கணக்கிட முடியும். சரிங்களா, இறுதியான கணக்கிட முடியும். ப்ரைமரி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்க்ரீட்டில் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும்னு சொல்ல வராங்க. சரிங்களா, அடுத்தது டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் ரெஃபர்ஸ் டு த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட். தனித்துவமான உற்பத்தி என்பது தனித்துவமான டேஷ் உற்பத்தியை குறிக்கின்றது அப்படின்னா இண்டிவிஜுவல் ஐட்டம் ஈஸிலி ஐடென்டிஃபைடு. சரிங்களா, இண்டிவிஜுவல் ஐட்டமாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். தனிப்பட்ட பொருட்கள் எளிதாக அடையாளம் காணப்படுகிறது. சரிங்களா, அடுத்தது பேட்ச் ப்ராசஸ் ரெக்வயர்டு ஒர்க்கர்ஸ் வித், அதாவது தொகுதி செயல்முறையில் டேஷ் உள்ள தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னா பேட்ச் ப்ராசஸ் ரெக்வயர்டு ஒர்க்கர் எப்படி இருக்கணும் அப்படின்னா மல்டி ஸ்கில் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். பேட்ச் ப்ராசஸில் மல்டி ஸ்கில் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். விச் ப்ராடக்ட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பேட்ச் மேனுஃபேக்சரிங். அதாவது தொகுதி உற்பத்திக்கு எந்த தயாரிப்பு ஒரு உதாரணமாகும் கேட்குறாங்க. சரிங்களா, பேட்ச் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங். சரிங்களா, இப்போ ஒரு இட்லி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு 50 இட்லி ரெடி பண்ணுறீங்க, அதுதான் பேட்ச். சரிங்களா, நான் வச்சுங்க. ஃபுட் ப்ராசஸிங். ஓகே, விச் இஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டேர்ம் ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அதாவது உற்பத்தி செய்து முடிக்கப்பட்ட, ஃபினிஷ்டுனா முடிக்கப்பட்ட பொருட்கள் செய்ய தொழிற்சாலை எந்த முறை கையாளப்படுது அப்படின்னா ஃபினிஷ்டு அதுவாக பண்ணுறது அதாவது தனித்த உற்பத்தி, டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் தான் தேவைப்படுது. சரிங்களா, இண்டஸ்ட்ரி ஐட்டம் மேனுஃபேக்சரிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் மெத்தடில் தான் நம்ம உற்பத்தியை ஃபைனலைஸ் பண்ணுறோம், முடிக்கிறோம் ஃபைனலாக. இப்போ ஒரு பைக் இருக்குது, ஒரு பைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக அசம்பிள் பண்ணி தனியாக அதுக்கப்புறம் தான் பைக் வரும். அது மாதிரி தான் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஹை ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு ஸ்கேலபிலிட்டி. சரிங்களா, அதிக நெகிழ்வுத்தன்மை மற்றும் அளவீடுகள் கொண்டது. டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆர் கவுண்டபிள் ஐட்டம். இது எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். பேட்சில் கவுண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, அதோட அடுத்தது த அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஎல்சி இன் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ். சரிங்களா, அட்வான்டேஜ் ஆஃப் பிஎல்சி. அதே மாதிரி ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ பால், ஆயிலு, அது மாதிரியான பொருளாக ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா, அதெல்லாம் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. டிஸ்க்ரீட்டில் மட்டும் தான் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். நான் வச்சுங்க
பேட்சில் கூட ஓரளவுக்கு கவுண்ட் பண்ணிடலாம். ஆனால் கண்டினியூஸ் ப்ராசஸரில் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணுறது கஷ்டம். அது குவான்டிட்டியாக தான் பார்க்க முடியும், 1 கிலோ 2 கிலோ அப்படின்றது. சரிங்களா? த அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஎல்சி இன் குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ், குவாலிட்டி கண்ட்ரோலில் பிஎல்சியோடைய முக்கியத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாஸ்டர், அக்யூரேட் அண்டு டிசிஷன் மேக்கிங். பிஎல்சியோடைய தர கட்டுப்பாட்டின் முக்கிய நோக்கம் என்ன சொல்கிறாங்க, நன்மை என்னென்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும், முடிவெடுத்தல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ், டிஸ்க்ரீட் உற்பத்தி முறையில் முக்கிய அம்சம் டேஷ் ஆகும் அப்படின்னா, ப்ராடக்ட் இஸ் செப்பரேட் ஐட்டமபிள் யூனிட். சரிங்களா? ப்ராடக்ட் வந்து செப்பரேட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம், தனித்தனி அடையாளங்களை காணக்கூடிய அலகுகளாக இருக்கும். சரிங்களா? டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங். விச் டூல் இஸ் பெஸ்ட் ஃபார் த ஆட்டோமேஷன் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சோதனை செய்ய என்ன கருவி சிறந்தது அப்படின்னா, செலீனியம் சைப்ரஸ். சரிங்களா? which tool is best for automation testing, selenium and cypress. Dash is a device that is used to control a heater. என்ன டிவைஸால் ஹீட்டர் வெப்பநிலை கண்ட்ரோல் படுத்தப்படுகிறது அப்படின்னா தெர்மோஸ்டாட். சரிங்களா? இப்போ நம்ம அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக ஹீட் ஆனால் கட் ஆகும். சரிங்களா? அதுதான். அப்போ தெர்மோஸ்டாட் அப்படின்றது இருக்குது. வாட்டர் ஹீட்டர்லேயும் அது இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராசஸ் கண்ட்ரோல் என்கம்போசர்ஸ் மானிட்டரிங் விச் பேராமீட்டர், செயல்முறை கட்டுப்பாட்டில் உள்ள அளவீடுகளை கண்காணிப்பு செய்வதில் எது உள்ளடங்கும் அப்படின்னா ப்ராசஸ் கண்ட்ரோலில் ப்ரெஷர். சரிங்களா? ப்ரெஷர் வரும். அதுக்கப்புறம் விச் டைப் ஆஃப் மோட்டார் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் பர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரோனஸ் மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க. பர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரோனஸ் மோட்டார். விச் ஹவு டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆப்ரேட்டிங்ஸ், பல்வேறு இயக்கங்கள் எதன் மூலம் இயக்கப்படுகிறது அப்படின்னா பை செலக்டார் சுவிட்ச் மூலமாக தான் மல்டிபிள் ஆப்ரேஷனை நம்ம பண்ணுறோம். சரிங்களா? செலக்டார் சுவிட்ச் மூலமாக. 4 ஆப்ஷனை படித்தாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா? எதை சொல்ல வராங்கன்ட்டு. ஹவு டு ஆக்சுவேட்டர் ஒர்க், ஆக்சுவேட்டர் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னா கன்வெர்ட் த எலக்ட்ரிக்கல் சிக்னல் டு பிசிக்கல் மூவ்மெண்ட். ஆக்சுவேட்டர்னா என்ன, பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்துறீங்களா? இப்போ நமக்கு டோர் இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுவார், புஷ்ஷுன்னு சவுண்டு வந்து ஒரு ஷாஃப்ட் மாதிரி இப்படி மூவ் ஆகும். சரிங்களா? அந்த ஷாஃப்ட் போய் என்ன பண்ணும், டோரை போய் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஆக்சுவேட்டர். சரிங்களா? நான் வச்சுங்க. அப்போ எலக்ட்ரிக்கல் சிக்னல் அங்கே கொடுக்கும்போது அவர் வந்து ஏர் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. நம்ம ஜென்ரலாகவே எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுத்து அது மூலயமா மூவ் பண்ணுறோம், ஃபிசிக்கல் மோஷனை நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? கம்யூனிகேட்ஸ் பிட்வீன் த இன்புட் அவுட்புட் செக்ஷன் அண்ட் த சிபியு, உள்ளீடு வெளியீடு பகுதிகளுக்கு இடையே சிபியு ஆனது டேஷாக வெளிப்படுகிறது அப்படின்னா கேரி அவுட் ப்ரோக்ராம்டு ஃபங்க்ஷனாக திட்டமிடப்பட்ட செயல்பாட்டை செயல்படுத்த. கம்யூனிகேஷன் பிட்வீன் த இன்புட் அவுட்புட். ஓகேங்களா? டிசி இன்புட் மாடல்ஸ் ஆர் டிசைன்டு டு அக்செப்ட் லோ வோல்டேஜ் டிசி சிக்னல் ரேஞ்சிங் ஃபார்ம். அதாவது டிசி இன்புட் வோல்டேஜ் எந்த அளவுக்கு லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா டிசி இன்புட் மாடல் டிசைனட் அக்செப்டபிள் லோ வோல்டேஜ் டிசி சிக்னல் ரேஞ்சிங்னா 5 to 24 வோல்ட் டிசியில் சொல்கிறாங்க. 5 வோல்ட் to 24 வோல்ட். சரிங்களா? விச் சுவிட்ச் ஆர் யூஸ்டு டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், எந்த சுவிட்ச் வந்து ஒரு பொருள் இருப்பு அல்லது இல்லாமையே கண்டறிய எந்த சுவிட்ச் பயன்படுதுன்னா லிமிட் சுவிட்ச். சரிங்களா? லிமிட் சுவிட்ச். இதில் பார்த்தீங்கன்னா 131வது கொஷின் லிமிட் சுவிட்சுன்னு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பொருள் வந்து நகருது அப்படின்னா பற்றி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், பொருள் இருப்பது எல்லாமே. ஆக்சுவலாக வந்து இதுக்கு ப்ராக்சிமிட்டி சென்சர் சுவிட்சும் சொல்ல முடியும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சை நீங்கள் போய் தொட தேவையில்ல, ஜஸ்ட்டு கிட்டே போனாலே போதும், அதுவாகவே ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது 2 இதில் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து லிமிட் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2த்தில் எது வேணால் ஆன்சர் பார்க்கலாம். சரிங்களா? இந்த கொஷின் வந்து கொஞ்சம் இதுவான கொஷின் தான். சரிங்களா?
அதனால் லிமிட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் லிமிட் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால அதை கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டேஷ் சுவிட்சஸ் ஏரியா டைப் லிமிட் சுவிட்ச் கேரக்டரிஸ்டிக் பை தேர் ஸ்மால் சைஸ் அண்டு சென்சிட்டிவ் ஆக்சுவேஷன். அதாவது அளவிலும் தூண்டல் குணாதிசயத்திலும் லிமிட் சுவிட்சை போல செயல்படக்கூடியது எது அப்படின்னா மைக்ரோ சுவிட்ச். சரிங்களா, மைக்ரோ சுவிட்சு அது மாதிரி தூண்டல் குணாதிசயத்தில் செயல்படுது. கேரக்டரிஸ்டிக் ஃபார் சென்சிட்டிவ் ஆக்சுவேஷன், சின்னதாகவும் இருக்கும், சின்னதுன்றதுனால மைக்ரோ சுவிட்ச். விச் அவுட்புட் டிவைஸ் தட் கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல் இன்டு ஃபிசிக்கல் ஆக்ஷன். எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஃபிசிக்கல் ஆக்ஷனாக மாற்றக்கூடியது ஆக்சுவேட்டர். சரிங்களா, ஆக்சுவேட்டர் தான் அது பண்ணும். அதுக்கப்புறம் வேர் இஸ் யூஸ்டு டு பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரோபாட்டு, டிஸ்க் டிரைவ்ஸு, ஃபேனு. சரிங்களா, அப்போ ஆல் ஆஃப் த அபவ். பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் ஆல் ஆஃப் த அபவ். சரிங்களா, விச் அதான் பிஎல்டிசி மோட்டார் சொல்லுவாங்க, பிரஷ்லெஸ் டிசி மோட்டாரை நான் வச்சுங்க. விச் டிவைஸ் தட் டிடெக்ட் த சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இயக்க மாறுதல் பண்புகளை கண்டறியும் சாதனம் எது அப்படின்னா சென்சார். சரிங்களா, டிடெக்ட் த சேஞ்சிங் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகிறத கண்டுபிடிக்கிறாருன்னா சென்சார் மூலமாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அடுத்தது வேர் சொலினாய்டு ஆர் யூஸ்டு இன் பிஎல்சி சிஸ்டம். சொலினாய்டில் பிஎல்சிஸில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிலேஸ். பிஎல்சி சிஸ்டத்தில் சொலினாய்டுகள் எங்கே பயன்படுனா ரிலேஸில். விச் டைப் ஆஃப் சென்சார் யூஸ்டு டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். எந்த சென்சார் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட். இங்கே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் அப்படின்ற வார்த்தை வர்றதுனால தான் ப்ராக்சிமிட்டி. அப்படி வராமையே இருந்துச்சுன்னா நீங்கள் லிமிட் சுவிட்ச் சம்மந்தமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா, அங்கே பார்த்த மாதிரி. அப்போ ப்ராக்சிமிட்டி சென்சார் தான் வித்தவுட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் ஒரு பொருள் இது பண்ணுறதுக்கு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் தான் இந்த நம்ம வாஷ் பேஷன் கிட்டே போனாலே தண்ணி வாஷ் பேஷன்லேருந்து வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஓகே. விச் இஸ் த விஷுவல் டாய்லெட் பாத்ரூம்ஸில் கூட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, விச் இஸ் த விஷுவல் அவுட்புட் டிவைஸ். கொடுத்துருக்கிறதுல எது கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளியீட்டு சாதனம் எது அப்படின்னா பிரிண்டர். விஷுவல் அவுட்புட் டிவைஸில். சரிங்களா, அவுட்புட் டிவைஸில் வரும்போது பிரிண்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு. சரிங்களா, இதெல்லாமே நமக்கு அவுட்புட் டிவைஸில் வரும். மானிட்ரு. சரிங்களா, விச் இஸ் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ் தட் ஜென்ரேட் எ லவுட் ஆடியபிள் நாய்ஸ். எந்த சாதனம் அதிகமான சப்தத்தை உற்பத்தி செய்யுதும் அப்படின்னா பஸ்ஸர். சரிங்களா, பஸ்ஸர் சவுண்டு. பஸ்ஸர்னாலே சவுண்டு கொடுக்கும், நான் வச்சுங்க. சரிங்களா, சவுண்டு எழுப்புவது. அப்போ விச் மோட்டார் ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் தேர் யூனிக்யூ கேரக்டரிஸ்டிக் அண்ட் அப்ளிகேஷன். எந்த மோட்டார் அதன் தனித்துவமான பண்பு மற்றும் பயன்பாட்டின் தனித்துவத்தை திகழ்கிறது அப்படின்னா ஸ்டெப்பர் மோட்டார். கொடுத்துருக்க மோட்டார்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார் அது தனித்துவமானது. அது வந்து ஒரே நேரத்தில் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் சுற்றாது. சரிங்களா, ஸ்டெப்பாக தான் அது சுற்ற முடியும். சரிங்களா, கிளாக் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். சரிங்களா, அப்போ அதுதான் இது யூனிக்யூவானது இந்த கொடுத்துருக்கிறதுல. ஒய் பிஎல்டிசி மோட்டார் யூஸ்டு. பிஎல்டிசி மோட்டார் ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஹை எஃபிஷியன்சி, செயல்திறன் அதிகம். ஹை எஃபிஷியன்சி. விச் மோட்டார் யூஸ்டு இன் சிஎன்சி மிஷின். சிஎன்சி மிஷின்லேயும் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சிஎன்சி மிஷின்லேயும் ஸ்டெப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் டிஜிட்டல் இன்புட் டெர்மினல். கொடுத்துருக்கிறது இஸில் டிஜிட்டல் இன்புட் டெர்மினல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்னாலே இன்புட்டு, ஒய்னா அவுட்புட்னா வச்சுங்க. இப்போ டிஜிட்டல் இன்புட் முனையம் அப்படின்னா இன்புட் X0. டெம்பரேச்சர் சென்சார் மைட் மெஷூர் விச். வெப்பநிலை உணரிகள் எதை அளவிடக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சர் சென்சார் எதை அளக்கும் அப்படின்னா ஹீட்டோட லெவல். சரிங்களா, ஹீட் லெவல். விச் இஸ் இன்புட் டிவைஸ். கொடுத்துறதுல எது இன்புட் டிவைஸ்னு கேட்குறாங்க. இப்போ அலாரம் அடிக்குது, சவுண்டு கேட்குது, இண்டிகேட்டர் லைட் எரியுது, அதுவும் அவுட்புட் டிவைஸ். பைலட் லைட்டு இதுவும் அவுட்புட். லேம்ப்பு சம்மந்தமாகவோ லைட்டு, இந்த அலாரம் இது எல்லாமே அவுட்புட் டிவைஸில் வரும். சரிங்களா, இது அவுட்புட்டு, இதுவும் அவுட்புட்டு, இதுவும் அவுட்புட்டு. அப்போ மைக்ரோ சுவிட்ச் இது மட்டும் தான் சுவிட்சஸ் எல்லாமே இன்புட் டிவைஸில் வரும். சரிங்களா,
சென்சார்ஸு அதுவும் இன்புட் டிவைஸில் வரும். ஒய் பிஎல்சி அவுட்புட் ஆர் நாட் ஃபங்க்ஷனிங், அதாவது பிஎல்சி அவுட்புட் ஆர் நாட் ஃபங்க்ஷனிங், வெளியீடு ஏன் செயல்படவில்லை அப்படின்னா இன்கரெக்ட் கேபிள் கனெக்ஷன், கேபிளோட கனெக்ஷன் இன்கரெக்டாக இருந்தால் செயல்படாது. சரிங்களா, அப்போ கரெக்டான கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா, கேபிள் இணைப்பு சரியில்லாமல் இருந்ததால். ஒய் எஸ்எம்பிஎஸ் யூஸ்டு, ஏன் எஸ்எம்பிஎஸ் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஏசியை டிசியாக மாற்றி நமக்கு பிஎல்சி கொடுக்கணும் அது மாதிரி. அப்போ ரெகுலேட்டட் வோல்டேஜ் சூட்டபிள் ஃபார் காம்பவுண்ட். சரிங்களா, வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி நமக்கு காம்பவுண்டுக்கு சூட்டபுளாக கொடுக்கறது தான் இந்த எஸ்எம்பிஎஸோட வேலை. சரிங்களா, சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, நான் வச்சுங்க. ஹவு எஸ்எம்பிஎஸ் ஒர்க்ஸ், எப்படி எஸ்எம்பிஎஸ் வேலை செய்யுது அப்படின்னா கன்வெர்ட் ஏசி டு டிசி, ஏசி சப்ளைவை ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டிசி கரண்ட் டைரக்ட் கரண்ட்டாக மாற்றுது. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் எல்லாமே டிசியில் தான் ஒர்க் ஆகணும் வச்சுங்க. அதனால் அந்த டிசியை பண்ணி கொடுக்குறதா அந்த வேலை, அந்த சுவிட்ச் மோடு எஸ்எம்பிஎஸோட வேலை. இப்போ மொபைலுக்கு எப்படி சார்ஜர் சொல்கிறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸுக்கு முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் எஸ்எம்பிஎஸ் தான் மெயின். சரிங்களா, வாட் ஆர் ஃபண்டமெண்டல் காம்பவுண்ட் இன் எலக்ட்ரானிக் அண்டு ஆட்டோமேஷன் சிஸ்டம், எது மின்னணுவியல் மற்றும் ஆட்டோமேஷன் அமைப்புகள் அடிப்படை கூறுகள், எது அடிப்படை கூறுகள்னா கண்ட்ரோலர், ஆக்சுவேட்டர், சென்சார், இது எல்லாமே அடிப்படை கூறு தான். அப்போ ஆல் ஆஃப் த அபவ். சரிங்களா, ஆல் ஆஃப் த அபவ் தான் எலக்ட்ரானிக் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இது எல்லாமே வரும். கண்ட்ரோலர், சென்சார், ஆக்சுவேட்டர் நான் வச்சுங்க. விச் ஆஃப் தி மேனுவல் கண்ட்ரோல் இன்புட் இன் பிஎல் சிஸ்டம், பிஎல்சி அமைப்பினோட கையேடு கட்டுப்பாட்டு உள்ளீடு எது அப்படின்னா நம்மளாக மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னா செலக்டார் சுவிட்ச் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா, நம்ம போய் ஆன் பண்ணலாம் இல்லை ஆஃப் பண்ணலாம், அதுதான் இது மேனுவல் கண்ட்ரோல். சரிங்களா, ரிலே மூலிமா பண்ணுறீங்கன்னா அது மேனுவல் கிடையாது, அது எலக்ட்ரிக்கலாக பண்ண முடியும். சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ண முடியும். விச் இன்புட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சிச்சுவேஷன் வேர் யூ நீட் டு ரிவர்ஸ் ஏ கவுண்ட், அதாவது ரிவர்ஸ் கவுண்ட் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு எந்த இன்புட் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா டிகிரிமெண்ட்டு, ரிவேர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ டிகிரிமெண்ட்டு. ஃபார்வேர்டுனா இன்க்ரிமெண்ட்டு. சரிங்களா, இன்க்ரிமெண்ட்னா 1 + 1 2 3 4, டிகிரிமெண்ட்னா 2 5 4 அப்படியே ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ டிகிரிமெண்ட் கவுண்டர் நான் வச்சுங்க. ட்ரிகர் இன்புட் விச் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நாட் அசோசியேட் வித் கவுண்டர், கொடுத்துருக்கிறதுல எது கவுண்டரில் வராது அப்படின்னா இந்த டிஆன் வராது, ஏன்னா அது டைமரோட இது சிடியு வரும், சிடிடி வரும், சிடிஆர்இஎஸ் ரீசெட் வரும். சரிங்களா, அதாவது கவுண்டர் அப்பு கவுண்டர் டவுனுன்றது இது கவுண்டர் அப்பு 1A, கவுண்டர் பின்றது கவுண்டர் டவுனு. சரிங்களா, சி தான் டிஆன்றது வராது. சரிங்களா, ஆர்இஎஸ்னால் ரீசெட். அப்போ நமக்கு வந்து டிஆன்றது கிடையாது, நாட் அசோசியேட். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ டைமர் அண்டு கவுண்டர் இன் எ பிஎல்சி இஸ், பிஎல்சியில் டைமர் மற்றும் கவுண்டருக்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டைமர் வந்து மெஷூர் த டைம் இன்டர்வல், டைமர் என்ன பண்ணும், டைம் இன்டர்வல் இடைவெளி நேரத்தை தான் அது பண்ணும். கவுண்டர் கவுண்ட் த பல்ஸை கவுண்ட் பண்ணும், 1 2 3 எத்தனை பொருள் வந்திருக்கு அப்படி மாதிரி கவுண்ட் பண்ணும். சரிங்களா, அப்போ இதுதான் அதனுடைய பி தான் கரெக்ட் ஆன்சர். In a PLC, the counter that count incrementally and decrementally is called. இன்க்ரிமெண்டலியும் பண்ணுது, டிக்ரிமெண்டலியும் பண்ணுது, அதிகமாகவும் பண்ணுது, குறைவாகவும் அதாவது அந்த மெத்தடில் பண்ணுது. பிஎல்சி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் என கவுண்டர் எவ்வாறு அழைக்கும்னா அப் டவுன் கவுண்டர். சரிங்களா, அது பேர் அப்பு, ஏன்னா இன்க்ரிமெண்டலின்னும் போது அப்பு, டிக்ரிமெண்டலும் போது டவுன், அப்போ அப் டவுன் கவுண்டர். சரிங்களா, which instruction is used to increment a counter in PLC program, எந்த இது வந்து பிஎல்சியை இன்க்ரிமெண்ட் பண்ணும் அப்படிதான் நம்ம சொன்னோம். சிடியூனா கவுண்டர் அப்பு. சரிங்களா, அப்போ இன்க்ரிமெண்ட்டு. இதுவே டிக்ரிமெண்ட்டுனா கவுண்டர் டவுனு, சிடிடின்னு வரும். சரிங்களா, நான் வச்சுங்க. அடுத்தது இஃப் ஏ டி ஆன் டைமர் இஸ் செட் ஃபார் 3 செகண்ட், 3 செகண்டுக்கு அப்புறம் டி ஆன் டைமர் அண்ட் இன்புட் டர்ன் ஆன், வென் டஸ் த அவுட்புட் டர்ன் ஆன், எப்போ டர்ன் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைமரில் 3 செகண்டுக்கு அப்புறம் தான் ஆன் ஆகணும்னு வைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணும், 3 செகண்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் தான் செகண்டு பண்ணும், வினாடிக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த எந்த பொருளோ அது ஆன் ஆகும். சரிங்களா, ஆஃப்டர். சரிங்களா, நான் வச்சுக்கேன். விச் டைப் ஆஃப் டைமர் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரேசிங் த
ரன்னிங் டைம் ஆஃப் எ மோட்டார் ஃபார் மெயின்டெனன்ஸ் பர்பஸ். பராமரிப்பு நோக்கத்திற்காக மோட்டாரின் இயக்க நேரத்தை கண்காணிக்க எந்த வகை டைமர் பொருத்துகிறாங்க அப்படின்னா, மோட்டரோட இயக்கத்தை கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னா ரிட்டன்டிவ் டைமர் சரிங்களா. மெயின்டெனன்ஸ் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரிட்டன்டிவ் டைமர் நான் வச்சுங்க. இஃப் த இன்புட் டர்ன் ஆன் பிஃபோர் த டி ஆஃப் டிலே டைமர் ஃபினிஷிங் த டைமிங் வாட் ஹேப்பன், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டைமர் ரீசெட் த அவுட்புட் ரிமைன் ஆன். என்ன நடக்கும் சொல்கிறாங்க. இன்புட் டர்ன் ஆன், ரிட்டன் ஆன், இன்புட் வந்து ரிட்டர்ன்ஸ் ஆன் பிஃபோர் த ஆஃப் டிலேக்கு முன்னாடி இன்புட் ரிட்டன் ஆன் ஆகுது. அப்போ என்ன நடக்கும்னா டைமர் வந்து ரீசெட் ஆகி அவுட்புட் வந்து ரிமைன் ஆன்லேயே வச்சுக்கும் சரிங்களா. கண்டினியூவாக அவுட்புட்டு ஆன்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க. The primary use of an off delay timer is ஆட்டோமேஷனில் ஆஃப் டிலே டைமருடைய முதன்மை பயன்பாடு. ஆஃப் டிலே டைமர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டு கீப் எ டிவைஸ் ரன்னிங் ஃபார் எ ப்ரீசெட் டைமர் ஆஃப்டர் இன்புட் இஸ் ரிமூவ்டு. நீங்கள் இன்புட் சப்ளைவை கட் பண்ணாலும் ஒரு 3 செகண்டோ இல்லை 5 செகண்டோ சென்று தான் மோட்ரு ஆஃப் ஆகணும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கூடிய வேலை தான் செய்ய முடியும். அப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்புட் அகற்றப்பட்ட பிறகும் ஒரு சாதனத்தை ப்ரீசெட் நேரம் வரை இயக்கும். நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் அது இயங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கட் ஆகும் சரிங்களா. அதுதான் ஆஃப் டிலே டைமர். ஆன் டிலே டைமர்னால் இப்போ நீங்கள் தொடுறீங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஆன் ஆகாது, ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் ஆன் ஆகும். இது ஆன் டிலே. ஆஃப் டிலேனா நீங்கள் சுவிட்சை தொட்ட உடனே ஆஃப் ஆகாது, ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் தான் ஆஃப் ஆகும். அது மாதிரி பண்ணால் அது ஆஃப் டிலே. ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி இன்புட் டிவைஸ் பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கேட்பாங்க. சென்சாரு, சுவிட்சஸ்ஸு, இது எல்லாமே இன்புட் டிவைஸில் வரும் சரிங்களா. அவுட்புட் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்ரு, சொலினாய்டு, இந்த மாதிரி லேம்ப்பு சரிங்களா, மோட்டாரு, இந்த மாதிரி அவுட்புட்டு, இதெல்லாமே அவுட்புட் சைடில் வரும். ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி பிஎல்சி ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா அனலாக் அண்டு டிஜிட்டல் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அனலாக் டைப்பு அதாவது அனலாக்கு அண்டு டிஜிட்டல் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது டிஸ்க்ரீட் அண்டு டிஜிட்டல்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க அதெல்லாம். The accumulator value is compared with which of the following to activate the timer output. டைமர் அவுட்புட்டை ஆக்டிவேட் செய்ய அக்குமுலேட்டர் மதிப்பு பின்வருவற்றில் எதனுடன் ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா ப்ரீசெட் வேல்யூடன் சரிங்களா. அக்குமுலேட்டர் வேல்யூ கம்பேர்டு வித் த ஃபாலோயிங் ஆக்டிவேட்டர் இஸ் டைமர் அவுட்புட். அப்போ ப்ரீசெட் வேல்யூ நீங்கள் என்ன டைம் செட் பண்ணீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு இது பண்ணும். அப்போ ப்ரீசெட் வேல்யூ சொல்லுவோம். ஞாபகம் வச்சிங்க. டைமர்னாலே ப்ரீசெட் வேல்யூ. அதுக்கப்புறம் இன் ஏ பிஎல்சி ப்ரோக்ராம் இஃப் ஆன் டிலே டைமர் செட் 5 அதாவது 10 செகண்டு. ஆன் டிலே டைமர் 10 செகண்டு சொல்கிறாங்க. வாட் வில் பி த அவுட்புட் ரன் ஆன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் முன்னாடி என்ன பண்ணுறீங்க, ஆன் டிலே டைமரில் 10 செகண்டுக்கு செட் பண்ணுறீங்க. அப்போ ஆன் ஆகிறதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்கும். அப்போ ஆஃப்டர் 10 செகண்டுக்கு அப்புறம் தான் அது ஆன் ஆகும் சரிங்களா. இது ஆன் ஆகிறதுக்கு. அடுத்தது இன் எ டைமர் டி ஆன் விச் பிட் இண்டிகேட் தட் த செட் டைமர் ஹேஸ் எலாப்ஸ்டு. அதாவது ஒரு டைமரில் டி ஆன் எந்த பிட் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் கடந்து விட்டது என்பதை குறிக்கிறது அப்படின்னா, எந்த பிட்டு குறிக்குது அப்படின்னா டிஎன்ன்றது தான் கடந்து விட்டது அப்படின்றத குறிக்குது டைமர் சரிங்களா. லேப்ஸ்டு சரிங்களா. லேப்ஸ்டு டைம் ஆகிடுச்சு அப்படின்றத குறிக்குது. இஎன்னா எனேபிள்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்தது எக்ஸ்ஐசி இன்ஸ்ட்ரக்ஷன் ரெப்ரசன்ட் இன் பிஎல்சி லாஜிக். பிஎல்சி லாஜிக்கில் எக்ஸ்ஐசி இண்டிகேஷன் எதை குறிக்குதுன்னா எக்ஸாமின் இஸ் க்ளோஸ்டு இஃப் க்ளோஸ்டுன்னு குறிக்குது சரிங்களா. இன் ரிலே லாஜிக் தட் பிசிக்கல் காம்பவுண்ட் இஸ் யூஸ்டு டு இம்ப்ளிமெண்ட் த கண்ட்ரோல். ரிலே லாஜிக் கண்ட்ரோலை செயல்படுத்த என்ன ஃபிசிக்கல் காம்பவுண்ட் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே சரிங்களா. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே தான் பயன்படுத்தினாங்க.
இதுக்கு முன்னாடி பிஎல்சிக்கு முன்னாடிலாம் லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா ரிலே தான் யூஸ் பண்ணாங்க. ரிலே கான்டாக்டர்ஸ் தான் சரிங்களா. அந்த டைமிங்கில் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது இஃப் த இன்புட் ஆஃப் த செட் காயில் ஒய் சேஞ்ச் த ஸ்டேட் ஃப்ரம் ட்ரூ டு ஃபால்ஸ். அதாவது செட் காயில் ஒய் இன்புட் நிலையை ட்ரூவிலிருந்து ஃபால்ஸாக மாற்றினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. டஸ் நாட் அஃபெக்ட் த செட் காயில் ஒய். அது செட் காயிலோட ஒய் பாதிக்கவே பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது எஸ்எஃப்சி சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட். த பர்பஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ். எஸ்எஃப்சியின் செயல்பாடு நோக்கம் என்ன கேட்குறாங்க. டு ஸ்பெசிஃபை த ஆப்ரேஷன் டு பி பர்ஃபார்ம்டு வித்தின் எ ஸ்டெப்பு. ஸ்பெசிஃபைடு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்டு வித்தின் எ ஸ்டெப்பு சரிங்களா. ஒரு ஸ்டெப்புக்குள் ஒரு செய்யக்கூடிய செயல்பாட்டை குறிப்பிட சரிங்களா. Which of the following is a tool used for online PLC debugging? பின்வருவற்றில் எது ஆன்லைன் பிஎல்சி பிழைத்திருத்தத்துக்கு பயன்படுத்தப்படும் கருவியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. பிஎல்சி மானிட்டரிங் டூல். பிஎல்சி மானிட்டரிங் டூல் தான் வந்து என்னது பிழைத்திருத்தத்துக்கு பயன்படுத்தப்படுது சரிங்களா. டீபக்கிங் டூல். அதுக்கு if the input to a NOT gate is 0, if the input to a NOT gate 0, what will be the output? NOT gate 0 இருக்கும்போது what will be the output? நீங்கள் நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் இது ரிவர்ஸ் கேட்டுன்னு சொல்லுவோம், பார்த்துருப்பீங்க. நீங்கள் 0ன்னு கொடுத்தா 1ன்னு கொடுக்கும், 1ன்னு கொடுத்தா 0ன்னு வரும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் நாட் கேட்டுக்கு 0ன்னு கொடுக்குறீங்க, அப்போ அவுட்புட்டு இன்புட் வந்து 0ன்னு கொடுக்குறீங்க. அவுட்புட் என்னவாக இருக்கும், 1 தான். கரெக்டு தான் சரிங்களா. ஏ தான் கரெக்டு. த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஸ்கேன் இஸ். ப்ரோக்ராம் ஸ்கேனோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம பிஎல்சியில் 4 ஸ்கேனிங் இருக்குது. ப்ரோக்ராம் ஸ்கேனிங், இன்புட் ஸ்கேன், அவுட்புட் ஸ்கேன், ப்ரோக்ராம் ஸ்கேன், ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு நாம் சொல்லுவோம். பிஎல்சியோடைய ரன் பண்ணுற மெத்தடு சரிங்களா. அந்த மெத்தடில் தான் அது ரன் பண்ண பார்க்கும் சரிங்களா. அப்போ எக்ஸிக்யூட் த இதில் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரோக்ராம் ஸ்கேன் ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸிக்யூட் த கண்ட்ரோல் ப்ரோக்ராம் லாஜிக். அந்த கண்ட்ரோல் ப்ரோக்ராம் லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வேலை தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்கேன் பண்ணுது சரிங்களா. நீங்கள் என்ன ப்ரோக்ராம் போட்டுறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வேலை தான் ப்ரோக்ராம் ஸ்கேன். இன்புட் ஸ்கேன்னா என்னென்ன இன்புட் கூட கனெக்ட் ஆகிருக்கு, அவுட்புட் ஸ்கேன்னா அவுட்புட்டில் என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கிற ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேன் பண்ணணும். அப்போ அதுதான் ப்ரோக்ராம் ஸ்கேன். நான் வச்சுங்க. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் இஸ் ஏ டேஷ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்ஸ்ட்ரக்ஷன் மொழி என்பது டேஷ் ப்ரோக்ராமிங் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. லோ லெவல் லாங்குவேஜ் சரிங்களா. லோ லெவல் லாங்குவேஜை குறிக்குது. which of the following example are true for special function instruction in PLC programming? PLC ப்ரோக்ராமிங் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் செயல்பாட்டு வழிமுறைகளுக்கு பின்வரும் எடுத்துக்காட்டில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. எது உண்மை அப்படின்னா 1, 2 மட்டும் தான் கரெக்டு. ப்ரொபோஷனல் இன்டகிரேஷன், டெரிவேட்டிவ் கண்ட்ரோல் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் இந்த மெத்தடில் தான் பண்ணும். அப்போ 1, 2 மட்டும்தான் ரைட்டு. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஎல்சி ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் இன்டகிரேஷன், டெரிவேஷன் கண்ட்ரோலும் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் தான் பண்ணோம் பிஎல்சி. அடுத்தது அண்ட் எக்ஸார் கேட் வென் போத் இன்புட் ஆர் ட்ரூ த அவுட்புட் இஸ். அதாவது எக்ஸார் கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்குறாங்க. நார்மலாக நமக்கு ஆர் கேட்டை பற்றி தெரியும் சரிங்களா. 0 0 சப்போஸ் ஆர் கேட்டில் 0 0ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0 தான். 0 1 கொடுத்தீங்கன்னா 1 1 0 கொடுத்தீங்கன்னா 1 1 1 கொடுத்தா 1. இது ஆர் கேட்டு. எக்ஸார் கேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக வரும் சரிங்களா. அப்போ 0 0 நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1ன்னு வரும், மீதி எல்லாமே 0 0ன்னு வந்துடும். அப்போ இது மட்டும்தான். அப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, போத் இன்புட் வென் போத் இன்புட் ஆர் ட்ரூ. 2 இன்புட்டுமே ட்ரூ சரிங்களா. 2 இன்புட்டுமே ட்ரூனா இந்த கண்டிஷனை சொல்லுது. இந்த இடத்த சொன்னீங்கன்னா என்ன இருக்குது, அவுட்புட்டு 0ல் இருக்குது சரிங்களா. அப்போ 0 தான், ஃபால்ஸ் தான் வரும். ஃபால்ஸ்னால் 0ன்னு அர்த்தம், ட்ரூனா 1ன்னு அர்த்தம் சரிங்களா. நான் வச்சுங்க. இன் பிஎல்சி ப்ரோக்ராமிங் லேட்ச் அவுட்புட் காயில் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ்டு. லேட்ச் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டை ஆன்லேயே வச்சுருக்குது. அப்போ டு ஹோல்டு த அவுட்புட் ஆன் சரிங்களா. சாரி, இன்புட்னு சொல்லுது, அவுட்புட்டை ஆன்லேயே வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம லேட்ச் போடுவோம். ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கும் லேட்ச் அப்படின்னா இது ஒரு இன்புட் ஸ்டார்ட் பட்டனு, இது ஸ்டாப் பட்டனு, இது அவுட்புட் காயில் சரிங்களா. அப்போ நீங்கள் இன்புட்டை கண்டினியூ ஆனில் வச்சுக்கணுன்னா இங்கே ஒரு
சுவிட்ச் போடுவோம், இதுதான் லேட்சுன்னு சொல்லுவோம். சில இந்த சுவிட்சு தான் லேட்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ எதுக்குன்னா கண்டினியூவாக அவுட்புட்டு ஆனில் இருக்கும். இப்போ இப்போ Q0 அப்படின்னா இந்த Q0 தான் இதுக்கு நான் பேர் வைப்பேன். சரிங்களா? அப்போ இந்த அவுட்புட் ஆனில் இருக்கிற வரைக்கும் இந்த சுவிட்சு ஆன்லேயே இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை விட்டு கை எடுத்தாலும் சப்ளை இது வழியாக போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஹோல்டு அண்ட் அவுட்புட் ஆனில் வச்சுக்க யூஸ் ஆகுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ஏ காம்பனண்ட் ஆஃப் எஸ்எஃப்சி? எஸ்எஃப்சியோடைய காம்பனண்ட் எது இல்லை அப்படிங்கிற ஸ்டெப்ஸு, ஆக்ஷன், டிரான்சிஷன் இது எல்லாமே எஸ்எஃப்சியில் வரும். ரிலேன்றது இது ஒரு ஹார்ட்வேர் பொருள். சரிங்களா? இது ஒரு காம்பனண்ட். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ கிராஃபிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு இன் பிஎல்சி? எது வந்து கிராஃபிக்கல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பிஎல்சியில் யூஸ் ஆகுதுன்னா சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனல் சார்ட் தான். சரிங்களா? பின்வற்றில் பிஎல்சியில் செயல்படுத்தப்படும் கிராஃபிக்கல் ப்ரோக்ராமிங் மொழி எதுனா சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனல் சார்ட்டு தான். ஏன்னா பாருங்கள், சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனல் சார்ட்டு படம் போட்டு காமிக்கிற மாதிரி. when the power is turned off, பவரை ஆஃப் பண்ணிட்டீங்க. if remember the position, பவர் நிறுத்தப்பட்ட போது அதன் நிலை பொசிஷன் நினைவில் வைத்து கொள்வது எது அப்படின்னா எது வச்சுக்குவோம் அப்படின்னா ரெண்டு மட்டும்தான். அப்சல்யூட் என்கோடர் மட்டும்தான் நினைவில் வச்சுக்குவோம். டிஸ்கிரீட் டைப் அவுட்புட் டிவைஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்கிரீட் டைப்பு சரிங்களா, தொடர்ச்சியற்ற வகை அவுட்புட் சாதனம் எதுனா ரிலே. சரிங்களா? ஒன்று ஆன் பண்ணும் இல்லை ஆஃப் பண்ணும். சரிங்களா? இது மாதிரி தான் பண்ணும். அப்போ இது வந்து தொடர்ச்சியற்ற இது. சரிங்களா? ரிலே டிஸ்கிரீட் டைப்பில் வரும். டேஷ் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் த பிஎல்சி? பிஎல்சியோடைய ஃபாதர் யார்? அதாவது பிஎல்சியோடைய ஃபாதர் டிக் மார்லி தான் பிஎல்சியோடைய தந்தை என அழைக்கப்படுறார். டிக் மார்லி நான் வச்சுங்க. நாண்ட் கேட் இஸ் ஆல்சோ கால்டு யூனிவர்சல் கேட். நாண்ட் கேட்டு மட்டும் இல்லை, நார் NO நாண்ட் கேட் அண்டு நார் கேட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் லாஜிக் கேட்டுன்னு சொல்லுவோம். அதில் இப்போ நாண்டு கேட்டு மட்டும் வச்சுருக்காங்க, நான் வச்சுங்க. இந்த கேட்டால் எல்லா கேட்டுமே பண்ண முடியும். அந்த ஒரு கேட்டு இந்த ரெண்டு கேட்டை வச்சு. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் நாட் கேட்டை பற்றின உண்மையான விஷயம் எது அப்படின்னு கேட்குறாங்க. எது? ஒன்லி ஒன் இன்புட் சிக்னல். கரெக்டு, ஒரே ஒரு இதுதான் இருக்கும். ஏன்னா நாட் கேட் இப்படி தானே இருக்கும். அப்போ ஒரு இன்புட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஒன் அவுட்புட்டு அதுவும் ஓகே. 2 இன்புட் சிக்னல், 2 இன்புட் இருக்கா, அது தப்பு. 2 அவுட்புட்டுக்கு தப்பு. அப்போ நமக்கு ஆன்சர் எது? சி மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? த மெயின் ரோல் ஆஃப் கேட்வே இன் ஸ்கேடா சிஸ்டமோட கேட்வேயோட முக்கிய பங்கு என்னென்னா கனெக்ட் டிஃப்ரெண்ட் இன்புட் அவுட்புட் அப்ளிகேஷன். கேட்வேயோட வேலை என்ன? இன்புட் அவுட்புட்டை உள்ளே அனுமதிக்கிறது, இல்லை வெளியே செய்கிறது. சரிங்களா? இப்போ கனெக்ட் டிஃப்ரெண்ட் இன்புட் அவுட்புட் அப்ளிகேஷன் இதுதான் ஸ்கேடாவோட கேட்வேயோட மெயின் ரோலு. TNP3 இஸ் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன். DNP3ன்னது எந்த கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுதுன்னா மாஸ்டர் டெர்மினல் யூனிட்டையும் ரிமோட் டெர்மினல் யூனிட்டையும் கனெக்ட் பண்ணுறது. சரிங்களா? மாஸ்டர் டெர்மினல் யூனிட் அண்டு RTU ரிமோட் டெர்மினல் யூனிட் கனெக்ட்டுக்கு இடையே தொடர்பை ஏற்படுத்த TNP3 யூஸ் பண்ணுது, சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டேஷ் நெட்வொர்க் டைப் இஸ் மோஸ்ட் ரிலையபிள் ஃபார் ஸ்கேடா சிஸ்டம். ஸ்கேடா அமைப்பில் மிகவும் நம்பகத்தன்மையான நெட்வொர்க் எது அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் தான் ரொம்ப நம்பகத்தன்மையானது, கொடுத்துருக்க ஆப்ஷனில். சரிங்களா? ஃபைபர் ஆப்டிக். டேஷ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரியல் டைம் யூனிட் ப்ரோட்டோகால். கொடுத்துருக்கிறதுல நேர்மையான நேர அலகு முறை உதாரணம் எதுனா மாடுபஸ். ரியல் டைம் அப்படின்னும் போது மாடுபஸ் ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுவாங்க. விச் இன்டர்ஃபேஸ் இஸ் கனெக்ட் த பிஎல்சி டு கிளவுட் சிஸ்டம்? எந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிஎல்சி வந்து கிளவுட் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுது அப்படின்னா நினைக்கிறது தான் மாடுபஸ் டிசிபி தான் கிளவுட் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுது. த ஃபங்க்ஷன் ஆஃப் HMI இன் பிஎல்சி இன்டர்ஃபேஸ் இஸ். பிஎல்சி இன்டர்ஃபேஸ் HMI சாதனத்தின் செயல்பாடு என்னென்னா அலோ யூசர் டு மானிட்டர் அண்டு கண்ட்ரோல். HMIயோட வேலை என்ன? பார்க்கலாம் ப்ளஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ரெண்டுமே அலோ த யூசர் டு மானிட்டர் அண்டு கண்ட்ரோல். சரிங்களா? ஸ்கேடா சிஸ்டம் ஆர் ஜென்ரலி கிளாசிஃபைடு இன்டு ஹவு மெனி பார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர்? 2 ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரை கொண்டது தான் ஸ்கேடா சிஸ்டம். இது பிஎல்சினா 4 இது வரும். சரிங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் டைப்? கொடுத்துருக்கிறது எது கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் டைப்பில் வராது? SMBSன்றது ஏசியை டிசியாக மாற்றக்கூடிய சாதனம். அப்போ இது மட்டும் வராது, மீதி எல்லாமே வரும்.
which is the communication media in SCADA system. கொடுத்துருக்கிறது எது கம்யூனிகேஷன் தொடர்பு ஊடகம் என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. ரேடியோ, ஈத்தர்நெட், ஆப்டிக்கல் ஃபைபர், இது எல்லாமே கம்யூனிகேஷன் டிவைஸ். இது மூலிமா தான் நம்ம ஸ்கேடாவை கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஃபிடி? எஃபிடி இதோடைய ஃபுல் ஃபார்ம்ங்கிறாங்க ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். Which device of SCADA system are mostly used for monitoring and controlling operation? எது வந்து SCADA சிஸ்டம் மானிட்டர் பண்ணுது ப்ளஸ் கண்ட்ரோலும் பண்ணுது அப்படின்னா எந்த டிவைஸ்னால் RTU, ரிமோட் டெர்மினல் யூனிட். கண்காணிக்கவும் ப்ளஸ் கட்டுப்பாட்டு செயல்பாடுகளுக்கும் பயன்படுது எது அப்படின்னா RTU, ரிமோட் டெர்மினல் யூனிட் தான் இதை பண்ணுது. ஏன்னா இதுதான் ஃபீல்டு டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? டிவைஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கும். விச் இன்டர்ஃபேஸ் இஸ் ஃபாஸ்டர் ஃபார் PLC டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்? PLC டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு எது கொடுத்துருக்கிறதுல ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா ஈத்தர்நெட்டு. சீரியல், USB, பேரலல் கான்பர் வந்து ஈத்தர்நெட் ஃபாஸ்ட்டு. அடுத்து விச் டிவைஸ் கேன் பி டு எ PLC அவுட்புட் டு கண்ட்ரோல் எ மோட்டாரின் கண்ட்ரோல் செய்ய PLC அவுட்புட்டுக்கு எந்த சாதனத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா PLC போய் டேரெக்டாக எந்த ஒரு பொருளையும் ஆன் பண்ணாது. PLCயோடைய வேலை என்னன்னா இதான் PLC அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிலே இருக்கும். ரிலேவை போய் ஆன் பண்ணும். ரிலே ஆன் பண்ணி தான் PLC வந்து நம்ம சப்ளை ரைன் பண்ணி கொடுத்துருப்போம். ஆன் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், ப்ரோக்ராம் டைம் ஆன் ஆகுதுன்னா ரிலே மூலிமா தான் நீங்கள் மோட்டரை போய் ஆன் பண்ண முடியும். சரிங்களா? மோட்டரை அதுக்கு ரிலே தான் போய் ஆன் பண்ணும். சரிங்களா? காயில் ஆன் பண்ணும், வேறு ஏதாவது கான்டக்டர் ஆன் பண்ணி கூட சப்போஸ் மோட்டர் ஆன் பண்ணலாம். அப்போ இதுதான் ரிலே தான் கனெக்ட் ஆகிருக்கும். நான் வச்சுங்க PLC போய் டைரெக்டாக பண்ண. ஏன்னா PLCலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் 5 வோல்ட் சம்திங் தான் இருக்கும். அதிகபட்சம் 24 வோல்ட், அதுக்கு அந்த ரேஞ்சு தான் இருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. சரிங்களா? அடுத்தது த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் MMI இன் SCADA சிஸ்டம் இஸ். MMIனுடைய என்ன மேன் மிஷின் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? MMIனா மேன் மிஷின் இன்டர்ஃபேஸ். HMI அப்படின்னா ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். MMIனா மேன் மிஷின் இன்டர்ஃபேஸ். நான் வச்சுங்க மாஸ்டர் டெர்மினல் யூனிட் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் டு கம்யூனிகேட் வித் த ரிமோட் டெர்மினல் யூனிட். மாஸ்டர் டெர்மினல் யூனிட் என்பது டேஷ் மூலம் ரிமோட் டெர்மினல் யூனிட்டுடன் தொடர்பு கொள்ளும். எது மூலிமா தொடர்பில் இருக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் மாடியூல். சரிங்களா? வயர் மூலிமா. சரிங்களா? அந்த கம்யூனிகேஷன் மாடியூல் மூலமாக தான் அது கனெக்டிங்கில் இருக்கும். விச் டைப் ஆஃப் டெம்பரேச்சர் கண்டிஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் ஒர்க்கிங் SCADA சிஸ்டம் லோ டெம்பரேச்சரில் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? அதிகப்படியான டெம்பரேச்சர் ஒர்க் ஆகாது. நான் வச்சுங்க த ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ்டர் டெர்மினல் யூனிட் இன் SCADA சிஸ்டம். மாஸ்டர் டெர்மினல் யூனிட் வேலை என்னன்னு கேட்குறாங்க. செயல்பாடு டேட்டா கலெக்ட் த ஃபீல்டுலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான் மாஸ்டர் டெர்மினல் யூனிட்டோட வேலை. டேட்டா கலெக்ஷன் த ஃபீல்டுகிட்டேருந்து டேட்டாவை கலெக்ஷன் பண்ணுறது. மாஸ்டர் ஸ்டேஷன் டிவைஸ் இஸ் SCADA சிஸ்டம் இஸ். SCADA அமைப்பின் முதன்மை நிலைய சாதனம் டேஷ் ஆகும். மாஸ்டர் டெர்மினல் யூனிட் தான் வந்து மாஸ்டர் ஸ்டேஷன் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? மாஸ்டர் டெர்மினல் யூனிட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டான பல வீடியோ உங்களுக்கு நாங்கள் போட முடியும். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா எங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் DCS இன் SCADA சிஸ்டம். SCADA சிஸ்டமில் DCSோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம். DCSனா டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுங்க. த C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் SCADA சிஸ்டம் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்கலாம். இது நல்லா தெரிஞ்சுங்க. எஸ்னா சூப்பர்வைசரி, சினா கண்ட்ரோல், சூப்பர்வைசரி கண்ட்ரோல், ஏனா அண்டு, டினா டேட்டா, ஏனா ஆக்வைசேஷன். நான் வச்சுங்க டேட்டா ஆக்வைசேஷன், சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்டு டேட்டா ஆக்வைசேஷன் அப்படின்னா தான். அப்போ சின்றது கண்ட்ரோலாக வருது. சரிங்களா? நான் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.